எஜுகேஷன் கற்கொண்டுள்ள மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கம். சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்து முடிந்த அச்சீவ்மெண்ட் எக்ஸாம் இங்கிலீஷுக்கான ஆன்சருக்கு ஃபுல்லாக பார்த்துக்கலாம். 25 நடந்து முடிஞ்சிருக்கு, 100 மார்க்ஸ். இது சேலம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸும் பப்ளிக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பிடிஎஃப் நான் அச்சீவ்மெண்ட்டுக்கு கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கு செக் பண்ணிடுவோமா? நீங்கள் எவ்வளோ மார்க் அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் பி சீவ்டு, செகண்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி நேச்சுரலி, தேர்ட் ஒன் ஆப்ஷன் டி பிளைன், ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் ஏ ஸ்ட்ரேஞ்சு, ஃபிஃப்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி ட்ரபிள், சிக்ஸ்த் ஒன் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் பி செட் நாய்ஸ்லி, செவன்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி ஃப்ளைட்டு, எயித் ஒன் பேஸ்ட் இன் ரூம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பப்ளிக் ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராசஸ் போயிட்டே இருக்கு, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் 10th குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 10th ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி ரெஸ்டரேஷன், 11th ஒன் ஆண்டனிம்ஸ் பார்ப்போம். ப்ளிரிட்ரேட்டிங் அப்படின்னா என்கரேஜிங், சீஸ் அப்படின்னா கண்டினியூடு, செலெக்ஷன் அப்படின்னா ரிஜெக்ஷன், காண்ட் அப்படின்னா ஹெல்த்லி, க்ளீனிங் அப்படின்னா டர்ட்லிங், ரேஸ் அப்படின்னா பிளிங்க். 17th ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி கிளாம்னஸ், 18th ஒன் பிரைட்னஸ்னா டார்க்னஸ், ஹிஸ்பிக்கல் அப்படின்னா கிளாம், 20 பிளஸ்டு அப்படின்னா க்ரஸ்டு. அப்புறம் ப்ளூரல் ஃபார்ம் பார்ப்போம், செக் பண்ணிக்கோங்க. இஎஸ் போடணும். சில்ட்ரன், நைஃப்ஸு, லேடிஸ், போலீஸ்மேன், கிளாக், ஃபர்னிச்சர் எல்லாம் பார்த்துக்கோங்க. என்னென்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஏ எடுத்துட்டு இ போடணும், ஐஇஎஸ் போடணும், கிளாக்ஸ்னா எஸ் போடணும், ஃபர்னிச்சர்னா அது அப்படியே எழுதிட வேண்டியதான். ஓகேவா? ஃபோர்த் ஒன் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ல என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி அப்படின்னா டிஸ்குவாலிஃபை, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, இல்லிட்ரேட்டு, ஹேண்ட்ஃபுல்லு, இர்ரெவலண்ட்டு, ஸ்லேவிஷு, ஃபேஷனபிள். ஓகேவா? அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ரைட் எக்ஸ்பான்ஷன், பிரசிடென்ட், ஐஎம்எஃப் அப்படின்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு, அசந்த் இது அப்ரிவேஷன். லேசர்னா ஆப்ஷன் பி லைட் ஆம்பிளிஃபிகேஷன், ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். சிடி அப்படின்னா ஆப்ஷன் ஏ காம்பேக்ட் டிஸ்க்கு. 39 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி ஜெனரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். 40 பார்த்துட்டிங்கன்னா சிசிடிவி க்ளோஸ்டு சர்க்யூட் டெலிவிஷன். ஐஐடி அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜி. சரியா? ரோமன் 6. 42 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி டேக் ஆஃப். 43 ஆப்ஷன் பி டேர்ன்டு டு. 44 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ கெட் அலாங் வித். 45 ஆப்ஷன் சி கால் ஆன். 46 அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, கரெக்டாக இருந்தால் சொல்லுங்கள், நான் பின் பண்ணிடுறேன். 47 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி லுக்டு ஆஃப்டர். 7th ரோமன் பார்த்துட்டிங்கன்னா 48 ஆப்ஷன் பி ரேர் ஈவெண்ட். 49 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. 50 ஆப்ஷன் டி லிசன். 8th ரோமன் 51 அதாவது காம்பவுண்ட் வேர்ட்ஸு, பிளே திங்க்கு, ஹேர் கட்டு, கிச்சன் கார்டன், வெயிட்டிங் ரூம், ட்ரா பேக்கு, ஃபுட் நோட்டு, வால் பேப்பர். ஓகேவா? அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ரிபோசிஷன் அண்டர் ஆப்ஷன் டி. 59 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ இன். 60 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி வித். 61 ஆப்ஷன் ஏ ஃப்ரம். 62 ஆப்ஷன் சி இன்டு. 63 ஆப்ஷன் ஏ அகைன்ஸ்ட். 64 ஆப்ஷன் சி ஓவர். 10th ரோமன் செக் பண்ணிக்காங்க. 65 ஆப்ஷன் பி டியூ டு. 66 ஆப்ஷன் சி இன் ஃப்ரண்ட் ஆஃப். 67 ஆப்ஷன் ஏ அக்கார்டிங் டு. 68 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்த ஈவெண்ட் ஆஃப். 69 ஆப்ஷன் ஏ கான்சிக்வன்ஸ் ஆஃப். 70 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி ஆன் பிஹால்ஃப் ஆஃப். 71 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பியும் எழுதலாம், சியும் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. 11th ரோமன் 72 பார்த்துட்டிங்கன்னா டென்சஸ். 72 ஆப்ஷன் பி வேர் குக்கிங். 73 ஆப்ஷன் ஏ கோஸ். 74 ஆப்ஷன் சி இஸ் பியூரிங். 75 ஆப்ஷன் ஏ ஹார்ட் ஒர்க்டு. 76 ஆப்ஷன் டி ஆர் மீட்டிங். 77 ஆப்ஷன் பி ஹேஸ் பீயிங் ஒர்க்கிங். 78 ஆப்ஷன் ஏ. அண்ட் தென் 12th ரோமனு 79 ஆப்ஷன் டி டில். 80 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ வென்னு. 81 ஆப்ஷன் பி அதர்வைஸ். 82 ஆப்ஷன் சி த்ரோ. 83 ஆப்ஷன் பி தேன். 84 வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, கரெக்டாக இருந்தால் சொல்லுங்கள், பின் பண்ணிடலாம். 85 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி பட் ஆல்சோ. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த சான்ஸ்டா கொஸ்டின்ஸ் ஒரு டைம் ஆன்சர் கீ எல்லாம் பாருங்கள், அந்த ரைமிங் ஸ்கீம் எல்லாமே ஒரு டைம் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. பொறுமையாக நான் ஸ்லோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகேப்பா, ஒரு வழியாக ஆன்சர் கீ செக் பண்ணியாச்சு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். மறக்காம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆன்சர் கீ வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸை நீங்கள் நார்மலாகவே நான் கொடுத்துறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் கூட பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.